கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்ற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து சில காரியங்களை ரொம்ப சிறப்பாக நமக்கு செய்து கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நமக்கு எல்லா விதத்திலுமே அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை சந்தித்து நமக்கு தேவையானதை தருகிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் யாரிடத்திலும் கையென்ற தேவையில்லை. அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே அருள் புரிகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை சொத்தரிக்கிறேன். இதெல்லாம் நிறைய பேர் எத்தனை விதமான காரியங்கள் படித்தவங்களுக்கெல்லாம் சிலவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பாருங்கள், நம்மளை அறிந்த பாலகர் சிறு வயதிலிருந்தே நம்ம அறிந்தவர்கள்லாம் சண்டே கிளாஸில் போகிறோம், கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் சிறு வயதிலிருந்தே சிலவருக்கு கிடைக்கும். பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு அது நம்ம நன்றி சொல்லலாமா, சொல்ல வேண்டும்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் தேவனை நாம் நன்றி சொல்ல ஒரு கடமையாக இருக்கிறோம். ஆனால் அவர் தேடி வந்து சில வார்த்தைகளை என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த பூமிக்கும் வானத்தின் பூமிக்கும் உள்ள ஆண்டவர் நானே. இந்த ஞானிகளுக்கு ஆனால் மறைத்தேன். ஆனாலும் நீ எத்தனை விதமான காரியங்கள் அவங்கெல்லாம் அவங்க சுயபத்தில் இருந்தாங்க. ஆனாலும் உனக்கு நான் சிறு வயதில் முதல் கொண்டே பாலகர் முதல் கொண்டே நான் உனக்கு கூடவே இருக்கிறேன் என்று அவர் உங்களோடு பேசுகிறார். நம் தேவன் பாருங்கள், நம்மளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இதையெல்லாம் சொல்லும்போது கேட்கும் பொழுதும் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது? நம் தேவன் நம்மை விட்டு விலகாதவர், நம் கூடவே இருந்து சிறு வயது முதல் இன்று நாள் வரை நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம் கூடவே இருக்கிறார். அவருக்கு நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்லணும். பாருங்கள், பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. ஒவ்வொரு நாளும் நம் தேவன் தேடி வந்து சில காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கும். பாருங்கள், நிறைய பேர் விஷயங்களில் யோசித்திருப்பாங்க, நான் இந்த காரியத்தை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு. அவங்களால ஒரு ஒரு வெளிப்படுத்த அவங்களுக்கு முடியாது செய்யாது. அந்த காரியத்தை கொடுத்து எனக்கு இது செய்ய முடியுமா, அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்படுத்தலே இருக்காது. அதாவது இந்த காரியத்தை என்னால் முடியுமா முடியாது. ஆனால் பாருங்கள், நீங்கள் ஒரு தேவனுக்கு குழந்தையாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த தேவன் பாருங்கள் உங்களை அதை முடித்து வைக்கிறார், பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார், அதை செய்யதற்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அதிலிருந்து கட்டுக்கள் அவிழ்க்க உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பாலகராக இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை விதமான நீங்கள் கல்வி கற்று பெரிய மேதைகளாக இருந்தாலும் உங்களால் முடியாது. உங்களுக்கு மறைபொருளாக இருக்கலாம் அந்த காரியம். ஐயோ, இந்த காரியத்தில் நான் சிக்கிட்டேனே, இந்த காரியத்திலேருந்து நான் எப்படி விடுதலையாக? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் கர்த்தனுடைய பிள்ளைகளாக இருக்குது, பாலகராக இருக்கீங்க. உங்களுக்கு அவர் விடுதலையாக்கி இந்த நிமிஷம் கொண்டு அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் உங்களுக்குள்ள குறைகளெல்லாம் நீங்கி தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் அவரை நாம் சோத்தரிக்கிறோம், அவருக்குள்ளவே நாம் இருக்கிறோம். ஆகையால் நமக்கு ஒரு குறை இருக்காது. இப்படித்தான் தேவன் வார்த்தைகளை கொடுத்து அவர் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.